Very good morning, my dear students. Today we are going to discuss about different security technologies in e-commerce transaction. ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டி டெக்னாலஜிஸில் வந்துட்டு e-commerce transaction பண்ணும்போது என்னென்ன செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம். ஸோ e-commerce செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். சரியா? இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு என்னென்ன செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த e-commerceல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்னென்ன செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்குது, அப்படி எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பிரீஃபாக பார்க்க வரோம். சரியா? ஸோ பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். சரியா? ஸோ சின்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்வால்வ் இன் e-commerce activities, it must be transmitted through the safe and secure network. ஸோ பார்த்தோன்னா நம்ம ஒரு e-commerce அப்படிங்கும்போது பார்த்தோன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் தான். சரியா? ஸோ பிஸ்னஸ் e-commerce எல்லாம் வந்து சேம் இதே தான். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு கான்ஃபிடென்ஷியலான ஒரு ரகசியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம நிறைய இன்வால்வ் ஆகியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோன்னா நம்ம ஒருத்தருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தோன்னா சேஃபாகவும் இருக்கணும், ப்ளஸ் அது வந்து செக்யூராகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கதான் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு செக்யூரிட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் தான் வேணும் இல்லையா? அதுதான் வந்துட்டு என்ன பாருங்கள், sophisticated security technologies are required to ensure the security of e-commerce transaction. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு சேஃபாகவும் செக்யூராகவும் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் வந்துட்டு e-commerce security அப்படி டெக்னாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரியா? ஸோ பார்த்தோன்னா அட் ப்ரெசென்ட் தி செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் இன் e-commerce transactions ஆர் ரஃப்லி கிளாசிஃபைடு இன்ட்டு 3 types. ஸோ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் பார்த்தோன்னா இப்போ நான் வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு நிறைய ஒரு டாக்குமெண்ட் ஃபைல், ஒரு 10 டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் வந்துட்டு இருக்குது. அதை வாங்கிட்டு நம்ம சென்ட் பண்ணோம். உங்கள்கிட்ட நேரடியாக வந்து கொடுக்காம நான் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை சேஃபாக செக்யூராக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நெட்வொர்க், செக்யூரிட்டியான ஒரு நெட்வொர்க் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த டெக்னாலஜி, இந்த e-commerce செக்யூரிட்டி டெக்னாலஜி. சரியா? ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த டெக்னாலஜி மாடலில் பார்த்தோன்னா 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்குது. 3 வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த டிரான்சாக்ஷனை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா ஆத்தரிகேஷன் டெக்னாலஜி, தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆத்தரிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் யூஸ் இன் தி e-commerce transaction. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தோன்னா என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. சரியா? ஸோ என்கிரிப்ஷன் டெக்னாலஜி அப்படின்னா என்னப்பா, அதை தான் நம்ம பார்க்க வரோம். என்கிரிப்ஷன் டெக்னாலஜி இஸ் அன் எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து சேஃபாக மற்றவங்களுக்கு நம்மகிட்ட இருந்து போகும்போது அது எப்படி சேஃபாக போகுது, அதில் என்னென்னலாம் வந்துட்டு மெத்தட்ஸை கையாள போகிறோம், அது எப்படிலாம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ என்கிரிப்ஷன் டெக்னாலஜி அப்படின்னா உனக்கு ஒரு எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன். ஒரு செக்யூர் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதை வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷனாக, ஒரு பாதுகாப்பாக வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதா வந்துட்டு என்னன்னா இந்த டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் கன்வெர்ட்டிங் a plain text into meaningless ciphertext using encryption algorithm, thus ensuring the confidentiality of the data. ஸோ இதில் என்னென்ன முக்கியமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஒரு மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி அங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ பிளைன் டெக்ஸ்ட். ஸோ பிளைன் டெக்ஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, நான் கொடுக்குற ஒரிஜினல் டேட்டா, நான் உனக்கு சென்ட் பண்ணுற அந்த ஒரிஜினல் டேட்டா. ஸோ அதுக்கு பேர் பிளைன் டெக்ஸ்ட்டு. ஸோ அது என்னவா இது மாற்றுது அப்படின்னா சைஃபர் டெக்ஸ்ட்டு. ஸோ புரியாத ஒரு இதுவா. சரியா? ஸோ யாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அவங்க என்னதான் பார்த்து பண்ணாலும், அவங்க என்னதான் வந்துட்டு மூளையை கசக்கினாலும் அவங்களுக்கு புரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாத்திரம் பார்த்தீங்களா, அதுக்கு எப்படி நான் மாத்திரனா சம் என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்கிற அந்த டேட்டா வந்துட்டு நான் வந்து சீக்கிரட்டாக அந்த டேட்டா நான் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதுதான் வந்துட்டு இந்த என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட், ஒரிஜினல் மெசேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்துட்டு நான் பல மாடிஃபிகேஷன் பண்ணி ஒருத்தருக்கும் புரியாத ஒரு மாதிரி நான் கான்ஃபிடன்ஸ்லாம் வந்துட்டு அந்த டேட்டா மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் சைஃபர் டெக்ஸ்ட்டு. ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா என்கிரிப்ஷன் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறேன். சரிங்களா? the encryption or decryption of the data. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு the encryption or decryption ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது டேட்டா நம்ம பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ஸோ 2 இது பண்ணோம். ஸோ என்கிரிப்ஷன் அப்படின்னா நான் இப்போ அது ஒரிஜினல் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு யாருக்கும் புரியாத மாற்றுறதுக்கு பேர் என்கிரிப்ஷன். ஸோ எகைன் என்ன பண்ணோம், ஸோ அந்த பக்கம் நான் வந்து சென்டர், நான் என்ன பண்ணுறேன் என்னோட ஒரிஜினல் மெசேஜை சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மெக்கானிசம் என்ன பண்ண என்கிரிப்ஷன் டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரிஜினல் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அவங்க வந்துட்டு புரியாத மாதிரி என்ன பண்ணுது சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுது இல்லையா, அந்த டெக்னாலஜி மாற்றுது. எகைன் என்ன பண்ண அந்த பக்கம் ரிசீவர் நான் யாருக்கு சென்ட் பண்ணமோ அவங்களுக்கு என்ன பண்ண அவங்களுக்கு புரியணும் இல்லையா. ஸோ இந்த புரியாத மாதிரி இருந்தால் அவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த பக்கம் எகைன் என்ன பண்ணால் அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றணும். ஸோ வந்துட்டு என்னன்னா அந்த புரியாதவனை வந்துட்டு புரியிற மாதிரி நம்ம பிளைன் டெக்ஸ்ட்டை எகைன் மாத்திரம் பார்த்தீங்கன்னா சைஃபர் டெக்ஸ்ட் பிளைன் டெக்ஸ்ட். ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டீக்ரிப்ஷனே. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? என்கிரிப்ஷன் அப்படின்னா தி ப்ராசஸாக கன்வெர்ட்டிங் தி பிளைன் டெக்ஸ்ட் இன்டு சைஃபர் டெக்ஸ்ட்டே. ஓகேவா? எகைன் டீக்ரிப்ஷன் அப்படின்னா நம்ம எகைன் என்ன பண்ணுற ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் தி என்னது என்கிரிப்ஷன். ஸோ எகைன் நம்ம என்ன சைஃபர் டெக்ஸ்ட் இன்டு தி பிளைன் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? இதில் பாருங்க தி என்கிரிப்ஷன் ஆர் டீக்ரிப்ஷன் ப்ராசஸ்
ப்ராசஸ் யூஸ் ஏ கீ டு என்கிரிப்ட் ஆர் டீக்ரிப்ட் தி டேட்டா. ஸோ இங்கே என்ன நம்ம யூஸ் பண்ண போனால் ஒரு கீ யூஸ் பண்ண, நம்ம எப்படி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பூட்டு வந்துட்டு வீடை பூட்டிட்டு போயிடுறோம். ஸோ இந்த பூட்டு போடுறதுக்கு என்ன பண்ணால் ஒரு பூட்டு ஒரு சாவி இருக்குது பார்த்தியா. ஸோ அதே மாதிரி தான் என்னன்னா இங்கே வந்து நம்ம கீ யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம், இங்கே கீ யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறது வந்துட்டு என்கிரிப்ட் அண்ட் டிகிரிப்ட் பண்ணுறோன்னு இருக்கிறாங்க. அட் ப்ரெசென்ட் 2 என்கிரிப்ஷன் டெக்னாலஜிஸ் ஆர் வைட்லி யூஸ்டு. இதை சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அண்ட் ஏசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். ஸோ இந்த பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கீ யூஸ் பண்ணுறோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கீ பார்த்தீங்கன்னா 2 விதமான கீ யூஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் சிஸ்டம். ஸோ தீஸ் ஆர் தி 2 இம்பார்ட்டன்ட் என்கிரிப்ஷன் சிஸ்டம்ஸ் யூஸ் இன் தி என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. ஓகேவா. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாமா. ஸோ பாருங்கள், நம்ம மேலே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அப்புறம் டயக்ராம் பார்த்தலாம். சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். ஸோ தி டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நம்ம வந்துட்டு அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் இஸ் சிமெட்ரிக் கீ டேட்டா என்கிரிப்ஷன் மெத்தடு. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தோன்னா சிமெட்ரிக் நேம் என்னன்னா டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். டேட்டா வந்து என்ன பண்ணுறோம், சேஃபாக வந்துட்டு நம்ம மாற்றுறோம். ஓகேவா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் அமெரிக்கா இன் தி இயர் 1976. ஸோ அமெரிக்கா தான் என்ன பண்ண இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1976 ஃபை ஃபெடரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஸ்டாண்டர்டு. ஸோ FIPS நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு இதுக்காக அந்த ப்ராசஸ்க்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சிமெட்ரிக் என்கிரிப்ஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. DES இஸ் ஏ டைபிக்கல் பிளாக் அல்காரிதம் that takes a string of bits of clear text with a fixed length and throw a series of complicated operations transforms it into another encrypted text of the same length. ஸோ என்னன்னா இந்த DES வந்துட்டு டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டு. ஸோ அதுதான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு அந்த நேம் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்னாலும் டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். சரியா. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு இங்கே என்ன வந்துட்டு ஒரு அல்காரிதம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், பிளாக் ஆஃப் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த அல்காரிதம் என்னன்னா அந்த அல்காரிதம் வந்துட்டு எப்படின்னா நம்ம சென்ட் பண்ணுற வந்துட்டு நம்ம டேட்டா நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணுற பார்த்தீங்களா அந்த ஒரிஜினல் டேட்டா என்னன்னா பிட்டாக வந்துட்டு என்ன பிரிச்சுக்கும். சரியா. ஸோ அதான் வந்துட்டு என்ன கிளியர் டெக்ஸ்ட்னு சொல்லுறது, பிளைன் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். வித் ஃபிக்ஸ்டு லென்த் ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு வந்துட்டு பிரிச்சுக்கும். ஸோ பிரித்து வந்துட்டு செட்டாக எடுத்து பிளாக்காக பிரித்து வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஸோ சம் காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன்ஸ்லாம் கடந்து போய் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்கிரிப்ட் பண்ணும். சரி. அண்ட் அனதர் என்கிரிப்டட் டெக்ஸ்ட் ஆஃப் தி சேம் லென்த்து. ஸோ அதே நேரத்தை இப்போ நான் வந்துட்டு 16 பிட் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அதே 16 பிட் லென்த்துக்கு என்ன பண்ணணும் சைப்பர் டெக்ஸ்ட்டாக புரியாத அளவுக்கு மாற்றணும். சரியா. ஸோ அதான் சொல்கிறாங்க DES ஆல்சோ யூசஸ் ஏ கீ டு customize the transformation so that in the theory the algorithm can only be deciphered by people who know the exact key that has been used for encryption. ஸோ ரொம்ப இது இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ என்னன்னா நம்ம என்கிரிப்ட் பண்ணுறேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பர்டிகுலர் கீ கொடுத்துட்டேன். சரியா. அந்த கீக்கு வந்து ஒரு கோட் வேர்டு ஏதாவது கொடுத்து நான் பண்ணிட்டுன்னு வச்சுன்னா ஸோ அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா அந்த பர்டிகுலர் அந்த எக்ஸாக்டாக அந்த கோட் வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் 2431 அப்படின்னா கோட் வேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணேன்னா நான் வந்து என்ன பண்ணேன் பிளைன் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி வச்சுட்டேன், பூட்டி வச்சிட்டேன். அந்த பூட்டை அவங்க திறக்கணும் என்ன பண்ணால் அந்த 2431 தெரிஞ்சால் என்ன பண்ணால் அவங்க திறக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக அந்த ரிசீவருக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியும், அவங்க வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த DES கீஸ் அப்பரண்ட்லி 64 பிட்ஸ். ஸோ எவ்வளோ பிட் அந்த லென்த் வரைக்கும் வந்துட்டு மாற்று பிளைன் டெக்ஸ்ட் சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றோம்னா ஸோ மேக்ஸிமம் 64 பிட்ஸ் வரைக்கும் பண்ணுவாங்க. பட் இன் ஃபேக்ட் தி அல்காரிதம் யூசஸ் ஒன்லி 56. ஸோ 56 பிட்ஸாக வந்துட்டு அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். தி அதர் 8 பிட்ஸ் ஆர் ஒன்லி யூஸ்ட் ஃபார் வெரிஃபை தி பேரிட்டி அண்ட் தென் இட் இஸ் டிஸ்கார்டு. ஸோ வந்துட்டு என்னன்னா வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரிமைனிங் 8. ஸோ மொத்தம் வந்துட்டு 56 மட்டும் யூஸ் பண்ணோம். ஸோ டோட்டலாக 64 பிட்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு 56 யூஸ் பண்ணிக்க வேணால் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ரிமைனிங் 8 பிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பண்ணிட்டு நம்மளா வந்துட்டு டிஸ்கார்ட் ஆகிடும், டெலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ டுடே இட் இஸ் கன்சிடர் தட் DES இஸ் நாட் சேஃப் ஃபார் மெனி அப்ளிகேஷன்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் கீ சைஸ். 56 பிட்டாக இருக்கிறனால வந்துட்டு இது அதிகம் வந்துட்டு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அதிகம் மெனி அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃபாக இருக்கிறதில்ல, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை, அடாப்ட் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தி கீ லென்த் கேன் பி ஈஸிலி இன்க்ரீஸ்டு பை மல்டிபிள் யூஸ் ஆஃப் தி DES. ஸோ சிங்கிள் ஒரு DESக்கு வந்துட்டு 56 அப்படின்னா மல்டிபிள் DES யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய வந்து கொஞ்சம் அந்த பிட் வந்து என்ன பண்ணலாம், நான் வந்துட்டு டேட்டாவோட ரேஞ்ச் லென்த்து பார்த்தீங்கன்னா ஹையாக யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா ட்ரிபிள் DES 3 DES யூஸ் பண்ணி ட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அதர் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் DESன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரிபிள் DES அப்படின்னா அதுக்கு அதர் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு TDES 3DS ஆர் DES EDE அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அதாவது சிங்கிள் DES யூஸ் பண்ணும்போது 56. ஸோ அதில் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு நான் மல்டிபிள் DES யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா நிறைய லென்த் வந்துட்டு அதிகமாகுது, டேட்டாவோட லென்த் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா ட்ரிபிள் DES அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு நேம்ஸ் பார்த்தோன்னா இந்த 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ புரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. சரியா. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பாருங்கள், இது வந்து என்னோட ஒரிஜினல் மெசேஜ். சரியா. ஸோ பிளைன் டெக்ஸ்ட். ஸோ இது என்னவா பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து கீயாக மாற்றுறேன். சரியா. ஸோ இது என்ன பண்ணுறேன் பிளைன் டெக்ஸ்ட் என்னவா பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு பர்டிகுலர் கீயை யூஸ் பண்ணி
பண்ணி என்ன பண்ணுறேன்னா சம் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ் அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரிஜினலாக இருக்கிறது என்ன பண்ணுறேன்னா புரியாத மாதிரி யாருக்கும் புரியாத அந்த கோட் வேர்டை என்ன பண்ணுறேன் மாற்றுறேன். ஸோ அந்த மாதிரி இது தி ப்ராசஸாக கன்வெர்ட்டிங் தி பிளைன் டெக்ஸ்ட் இன்டு தி சைஃபர் டெக்ஸ்ட் இஸ் கால்ட் எஸ் தி என்கிரிப்ஷனு. ஓகேவா? ஸோ எகைன் என்ன பண்ணோம், இது வந்து நான் சென்டர். ஸோ சென்டர் வந்து போயிட்டு என்னன்னா இது வந்து ரெடியாக டேட்டா வந்து ரெடியாக இருக்குது. நான் என்ன பண்ணோம், ரிசீவருக்கு போகணும் இல்லையா? ஸோ ரிசீவருக்கு போனோம்னா என்ன பண்ணோம், அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி புரியாமல் இருந்தால் ஏதாவது தெரியுமா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ எகைன் என்ன பண்ணோன்னா இந்த சைஃபர் டெக்ஸ்ட் எகைன் என்ன பண்ணோம், பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றணும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா எகைன் என்ன பண்ணுறேன்னா இந்த சைஃபர் டெக்ஸ்ட் என்னவா மாறுது அப்படின்னா ஸோ எகைன் ஒரு கீயை யூஸ் பண்ணி ஸோ அந்த கீ அப்படிங்கும்போது பார்த்தோன்னா எக்ஸாக்டே. ஸோ எக்ஸாக்டே இந்த இடத்துல வந்துட்டு 243 அப்படின்னு ஒரு கீ நான் கோட் வேர்ட் யூஸ் பண்ணி நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ அதே கீ என்ன பண்ணுங்க இவங்களுக்கு தெரிஞ்சாதான் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த கீ அதே கீ நான் கொடுத்தாதான் என்ன ஆகுனா இந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா நமக்கு ஒரிஜினல் இந்த பிளைன் டெக்ஸ்ட்டை இந்த பிளைன் டெக்ஸ்ட்டை அப்படியே கொண்டு வரும். ஸோ நான் சென்ட் பண்ணதை அப்படியே அந்த ரிசீவர் சைடு ரிசீவருக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஸோ இது என்கிரிப்ஷன் மாடலுக்கு புரிஞ்சிருக்கா? ஸோ அவ்வளோதான். நம்ம இதை என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் சொல்லிடலாம். சரி, நம்ம இங்கிலீஷ் நம்ம சொல்லிட்டு தமிழ் நம்ம சொல்லிடலாம். ஸோ பார்த்தோன்னா மின்வணிக பரிமாற்றத்தின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் பாருங்க. அதிக அளவிலான ரகசிய தகவல்கள் மின்வணிகம் செயல்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது என்பதால் அது பாதுகாப்பான மற்றும் பாதுகாக்கப்பட்ட வலையமைப்பின் மூலம் பகிரப்பட வேண்டும். மின்வணிக பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகின்றன. தற்சமயம் மின்வணிக பரிவர்த்தனையில் உள்ள பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஏன்னா 3 வகை: குறியாக்க தொழில்நுட்பம், அங்கீகார தொழில்நுட்பம், பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள். அதாவது என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, ஆத்தன்டிகேஷன் டெக்னாலஜி, ஆத்தன்டிகேஷன் புரோட்டோகால். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கப்பட்டு பார்த்தோன்னா குறியாக்க தொழில்நுட்பம், என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. ஸோ இதில் பார்த்தோன்னா குறியாக்க தொழில்நுட்பம் என்பது ஒரு செயல்திறன் மிக்க தகவல் பாதுகாப்பு அமைப்பாகும். குறியாக்க வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு மூல உரையை, அதாவது என்ன பிளைன் டெக்ஸ்ட் அல்லது சோர்ஸ் டெக்ஸ்ட் அல்லது கிளியர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம், அர்த்தமற்ற மறை எழுத்து உரையாக மாற்றுவது. ஸோ என்னன்னா இதை ஒரு மூல உரைனா சோர்ஸ் டேட்டா என்ன பண்ண பாருன்னா நான் வந்துட்டு அதை புரியாத மாதிரி மாற்ற போகிறேன். சரியா? குறியாக்க மாற்றுறது அதை தான் சொல்கிறாங்க. இதனால் தரவுகளின் ரகசியத்தன்மை உறுதி செய்யப்படுகிறது. குறியாக்கம் மற்றும் மறைகுறியாக்கம் வழிமுறைகள் தரவை குறியாக்கம் அல்லது குறிநீக்கம் செய்ய குறியீட்டை உபயோகப்படுத்துது. அது என்னன்னா ஒரு கீ யூஸ் பண்ணி பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோட் வேர்ட் 2431 நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி தற்போது 2 குறியாக்க தொழில்நுட்பங்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. அவை சமச்சீர் குறியீடு மற்றும் சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் சமச்சீர் குறியாக்கம் அப்படின்னா என்னன்னா சமச்சீர் குறியாக்கம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சமச்சீரத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை மட்டும் அந்த தமிழ் நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் போய்க்கலாம். ஸோ சமச்சீர் குறியீடு குறியாக்கம்னா சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் சொன்ன முடியாது, அதுதான். ஸோ அப்படின்னா சிமெட்ரிக் அப்படின்னா வந்துட்டு இப்போ சென்டர் சைடு வந்துட்டு என்ன கீ யூஸ் பண்ணுறோமோ அதே எக்ஸாக்ட் கீ வந்துட்டு ரிசீவர் சைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். சேம் கீ. ஓகேவா? அதாவது சென்டர் சைடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கீ, ரிசீவர் சைடு ஒரே கீ. ஸோ போத் சென்டர் அண்ட் ரிசீவர் சைடில் நம்ம ஒரே கீ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சமச்சீர் குறியாக்கம். புரிஞ்சுதா கான்செப்டே? பாருங்கள், நான் தமிழ் சொல்ல பாருங்கள், நல்லா ஈஸியாக புரியும். சமச்சீர் குறியீடு குறியாக்கம் நெறிமுறை குறியாக்கம் மற்றும் மறை குறியாக்கம் ஆகிய இரண்டிற்கும் ஒரே குறியீட்டை பயன்படுத்தினா அப்போ சேம் கீ ஒரே கீயை நான் 2 சைடுமே யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் சமச்சீர் குறியாக்கம். புரிஞ்சுதா? இதில் ஒரு குறிப்பிட்ட நீளமுடைய இயல் உரையை பல சிக்கலான செயல்பாடுகள் மூலம் அதே நீளம் கொண்ட மறைக்குறி உரையாக மாற்றப்படுகிறது. சமச்சீர் குறியீடு குறியாக்கம் வழிமுறைகள் ஒரு குறியீட்டை மட்டுமே பயன்படுத்துவதால் கோட்பாட்டின்படி குறியாக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துல்லியமான குறியீட்டை அறிந்தவர்கள் மட்டுமே மறைக்குறியாக்கம் செய்ய வேண்டும். எக்ஸாக்டாக அந்த என்ன கீ அங்கே வந்துட்டு சென்டர் சைட் பிளைன் டெக்ஸ்ட்டாக சைபர் டெக்ஸ்ட்டாக மாற்றும்போது என்னைக்கு யூஸ் பண்ணாங்களோ அதே எக்ஸாக்ட் கீ தெரிஞ்சால் மட்டும் தான் நான் எகைன் சைபர் டெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்ற முடியும். ஸோ இதான் வந்துட்டு சமச்சீர் குறியீடு குறியாக்கம். இதுக்கு பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம இதில் என்ன பிரச்சனை இருந்து நம்ம சொன்னோம். ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு AES, RC4, DES, 3DS போட பிரபலமான குறியாக்க தொழில்நுட்பங்கள் சமச்சீர் குறியீடு குறியாக்கம் நிலையை பயன்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தோன்னா சமச்சீரற்ற, அதாவது ஏசிமெட்ரிக் ஆர் பப்ளிக் கீ என்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அதாவது அவங்க மாற்றிக்கலாம். சரியா? ப்ரைவேட் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாக்டாக பண்ணுறது, பப்ளிக் அப்படின்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏசிமெட்ரிக் ஆர் பப்ளிக் என்கிரிப்ஷன். ஸோ ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் ஆல்சோ கால்ட் இஸ் RSA. ஸோ அங்கே பார்த்தா வந்து டிஎஸ்னு சொல்கிறீங்க, RSA ரிவர்ஸ் சமீர் அடல்மேன். ஓகேவா? ரிவர்ஸ் சமீர் அடல்மேன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ண வந்துட்டு இது ஃபாலோ ஆகுது, ஒர்க் ஆகுது. இது யூசஸ் பப்ளிக் கீ ஆத்தன்டிகேஷன். நல்லா லிசன் பண்ணுங்கள். மேலே சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் பார்த்தோன்னா ப்ரைவேட் கீ, இங்கே பப்ளிக் கீ ஆத்தன்டிகேஷன் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ். Until 1970s there were only symmetric encrypted systems in which the transmitter and receiver must have the same key. ஸோ 1970 கிட்டத்தட்ட 1970 வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்ணாங்க, சேம் கீ தான் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் ரேசஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் கீ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கீ மேனேஜ்மெண்ட். கீ வந்துட்டு மேனேஜ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அன்லைக் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் தி கம்யூனிகேட்டிங் பார்ட்டிஸ் நீட் நாட் நோ அதர்ஸ் ப்ரைவேட் கீ இன் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ஸோ ஏசிமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் என்ன கீ யூஸ் பண்ணுறேன் வந்துட்டு அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு தெரியாது, அப்போ சீக்ரெட்டாக இருக்கும், ப்ரைவசியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னா தி கம்யூனிகேட்டிங் பார்ட்டிஸ் நீட் நாட் நோ அதர்ஸ் ப்ரைவேட் கீ இன் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ஈச் யூசர் ஜென்ரேட்ஸ் தேர் ஓன் கீ. ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அங்கே பார்த்தீங்கன்னா காமன் சேம் கீ, இங்கே ஓன் கீ பேரு. ஸோ என்ன பண்ணலாம்னா நான் எனக்கு பிடிச்ச கீ யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் உனக்கு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு
வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் கீ கன்சிஸ்ட் ஆஃப் பிரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ. ஸோ பிரைவேட் கீ அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட் நம்ம இது பண்ணுற பார்த்தீங்கன்னா சென்டர் சைடு பார்த்தீங்கன்னா பிரைவேட் கீ சரியா. ஸோ என்ன பண்ணுவேன்னா நான் எனக்கு நான் ஒரு பிரைவேட் கீ போட்டு என்ன பண்ணிடுவேன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் பிளைன் டெக்ஸ்ட் சைபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி வச்சிட்டேன். ஸோ எகைன் என்ன பண்ணலாம்னா அந்த சைடு என்ன பண்ணலாம்னா அவங்க வேறு கீ போட்டு என்ன பண்ணலாம், அதாவது சேம் கீ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பிரைவேட் கீ. ஸோ டிஃப்ரெண்ட் கீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பப்ளிக் கீ. ஓகேவா. அப்போ பிரைவேட் கீ அப்படிங்கும்போது நான் ஒரு கீ யூஸ் பண்ணி போடுறேன் சரியா. ஸோ அதே கீ யூஸ் பண்ணி அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காம இன்னொரு டிஃப்ரெண்ட் கீ யூஸ் பண்ணி வந்துட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை பார்த்தாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்னன்னா பப்ளிக் கீன்னு சொல்கிறாங்க. ஸோ a public key encryption method is a method for converting a plain text with a public key into a ciphertext from which the plain text can be retrieved with the private key. ஓகேவா. அப்போ பார்த்தோன்னா அந்த பிரைவேட் கீ என்னன்னா ஸோ இப்போ பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் மெத்தடில் என்னன்னா ஃபார் கன்வெர்ட்டிங் பிளைன் டெக்ஸ்ட் வித் தி பப்ளிக் கீ. ஸோ பப்ளிக் கீ யூஸ் பண்ண வந்துட்டு என்ன பண்ணனா நான் வந்துட்டு அந்த பிளைன் டெக்ஸ்ட் வந்துட்டு சைபர் டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைபர் டெக்ஸ்ட் வந்துட்டு பிளைன் டெக்ஸ்ட் சைபர் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி சைபர் டெக்ஸ்ட் பிளைன் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி நான் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிரைவேட் கீ என்ன பண்ணணும் அது தெரிஞ்சிக்கலாம் சரியா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் சரியா. ஸோ அதான் பாருங்கள் கன்வெர்ட்டிங் பிளைன் டெக்ஸ்ட் வித் ஏ பப்ளிக் கீ இன்டு சைபர் டெக்ஸ்ட் ஃப்ரம் விச் தி பிளைன் டெக்ஸ்ட் கேன் பி ரிட்ரீவ்ட் வித் ஏ பிரைவேட் கீ. ஸோ அந்த பிரைவேட் கீ வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம்னா நான் எனக்கு தெரிஞ்ச கீ நான் யூஸ் பண்ணி நியூ ஒரு கீ கிரியேட் பண்ணி அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அங்கே தெரிஞ்சால் தான் பண்ண முடியும், தெரியலாவே பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சேம் கீ யூஸ் பண்ணுறது வந்துட்டு சிமெட்ரிக்கே, டிஃப்ரெண்ட் கீ யூஸ் பண்ணுறது வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு என்னது பப்ளிக் ஆர் ஏசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். ஸோ சிமெட்ரிக்கில் பார்த்தோம்னா வந்துட்டு போத் சென்டர் அண்ட் ரிசீவர் சைடில் வந்துட்டு யூஸ் பண்ணுற பிரைவேட் கீ சரியா. ஸோ சேம் எக்ஸாக்டாக தெரிஞ்சால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கீ அப்படின்னா வந்துட்டு சென்டர் சைடு பார்த்தோன்னா பிரைவேட் கீ, ரிசீவர் சைடு பார்த்தோன்னா உங்களுக்கு பப்ளிக் கீ. புரிஞ்சுதா. இதாவது ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ரொம்ப புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சம்ஸ்கிரிட் குறியாக்க நேம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு RSA சரியா. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிவர்ஸ்டு சமீர் அடல்மல் அல்காரிதம் அதை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னோம். ஸோ சம்ஸ்கிரிட் குறியாக்கம் பொது குறியாக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பொது குறியீடு மற்றும் எண்பது சான்றிதழை பயன்படுத்துகிறது. 1970 ஆண்டு வரை சமச்சீர் குறியீடு மட்டுமே பயன்பாட்டில் இருந்தது. அது அனுப்புனர் மற்றும் பெறுநர் இருவரும் ஒரே குறியீட்டை பெற்றிருக்க வேண்டும். இது குறியீடு பரிமாற்றம் மற்றும் குறியீடு மேலாண்மையில் பிரச்சனையாக இருந்தது. சமச்சீர் குறியாக்கம் இல்லாமல் சீரற்ற குறியாக்கத்தில் தகவல் பரிமாற்றம் செய்யும் நபர்களுக்கு மற்றவரின் தனிப்பட்ட குறியீடு தெரிந்திருக்க வேண்டியது இல்லை. ஒவ்வொரு பயனரும் தனிப்பட்ட குறியீடு மற்றும் பொது குறியீடு என அவர்களின் சொந்த குறியீட்டு ஜோடியை உருவாக்குவர். சரினா வந்துட்டு எனக்கு வந்து போதும், நான் பிரைவேட் வேணா நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் வேணா நான் என்ன பண்ணலாம் என்னோட இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொது குறியீட்டை கொண்டு இயல் உரையை மறை உரையாக மாற்றி பின் ஒரு தனிப்பட்ட குறியீட்டை கொண்டு மறை உரையை மீண்டும் இயல் உரையாக மாற்றப்படுகிறது. ஸோ இதுதான் என்னென்ன வந்து உங்களுக்கு வந்துட்டு சமச்சீரற்ற குறியீட்டு குறியாக்கம் சொல்கிறாங்க. RSA DSS போன்றவை சமச்சீரற்ற குறியீட்டு குறியாக்கம் நெறிமுறையை பயன்படுத்தும் நன்கு அறியப்பட்ட குறியாக்க தொழில்நுட்பங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா. இது புரிஞ்சுதாப்பா. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோதான். ஓகேவா. ஸோ நல்லா உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தமிழ் நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம என்னன்னா இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் சரியா. ஸோ வந்து புக் பேக்லேயே இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஈஸியான கொஸ்டின். இதை வந்துட்டு உங்களுக்கு நான் இம்பார்ட்டண்டாக ஒன்று சொல்லணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்தாலும் சரி 5 மார்க் வந்தாலும் சரி. ஸோ எதில் வந்தாலுமே வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் கொஸ்டின் புக்கில் இருக்கிறத கேட்டால் ஸோ இந்த மாதிரி வந்து புக்கிலேயே கொடுத்து கேட்டால் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். எப்போவுமே அது வந்து காமன் 11th உங்களுக்கு நான் நல்லாவே சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக புக்கில் இருக்கிறத கேட்டால் எழுதணும். இல்லையா கம்பல்சரியில் கேட்டாங்கன்னா தான் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதை தவிர்த்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் கொஸ்டின் அட்டன் பண்ணவே கூடாது. ஸோ ஜென்ரலாக நம்ம கொடுத்துரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளாக வந்துட்டு போடுற புக் பேக்கு கொஸ்டினுக்கு நம்மளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ண அந்த டிஃப்ரென்ஷியேஷன் கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறது அட்டன் பண்ணவே கூடாது. ஸோ புக்கில் எக்ஸாக்டாக இருக்கிற இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் கொஸ்டின் அண்டு கம்பல்சரியில் வந்துட்டு கேட்டாங்கன்னா மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேஷன் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். புரிஞ்சுதா. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள். சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அண்டு ஏசிமெட்ரிக் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் சொல்கிறாங்க. ஸோ சேம் கீ யூஸே சரியா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் கீ யூஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கீ யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்ன ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ஏன்னா சேம் கீனா சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தா வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸ்பீடு. நெக்ஸ்ட் பிளைன் டெக்ஸ்ட் வந்து சைபர் டெக்ஸ்ட்டாக வந்து சேம் சைஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேட்டர் தான் இருக்கும். ஸோ தி சைஸ் ஆஃப் தி சைபர் டெக்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி பிளைன் டெக்ஸ்ட். இப்போ பிளைன் டெக்ஸ்ட்டை விட சைபர் டெக்ஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா நீட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்காரிதம்ஸ் லைக் DES AES RC for users சிமெட்ரிக் அல்காரிதம் என்னென்ன யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே RSA ECC DSA எல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரொவைட்ஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இங்கே பார்த்தா ரகசியத்தன்மை காக்கப்படும். இங்கே ப்ரொவைட்ஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆத்தரைசேஷன் நான் டிபேட். ஸோ இங்கே வந்து மூணுமே இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே ஒன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரகசியம் மட்டும். ஸோ வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி மட்டும் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரிபிடேஷன் ஆத்தரைசேஷன் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. தி நம்பர் ஆஃப் கீ யூசர் க்ரோஸ் எக்ஸ்பென்ஷியல் வித் நம்பர் ஆஃப் யூசர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை யூசர்ஸ் தனித்தனி வந்துட்டு கீ இருக்கும் சரியா. இங்கே நம்பர் ஆஃப் கீ யூசர் க்ரோஸ் லீனியர்லி வித்
நம்பர் ஆஃப் யூசஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து க்ரோஸ் லீனியர்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அடிஷனாக தான் இருக்கும். லீனியர் வந்துட்டு அடிஷன். ஸோ அதில் ஆட் ஆகிட்டே தான் போகும். ஸோ அதோட பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் எத்தனை யூஸரோ அத்தனை இதுக்கு போகும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் கொடுத்துருக்காங்க, இந்த ஏசிமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கீ. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணுறது டிகிரிப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேம் கீ யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே என்கிரிப்ட் அண்ட் டிகிரிப்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கீ யூஸ் பண்ணுறாங்க. ஒரே கீ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கீ. ஓகேவா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் கொடுக்குறோம் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு சிமெட்ரிக் அண்ட் ஏசிமெட்ரிக். ஸோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நல்லா தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா ஓகேவாப்பா. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்குவாங்க. சில பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம சொல்லிட்டோம். தமிழ் அதே தான் சமச்சீர் குறியீடு மற்றும் சமச்சீரற்ற சொல்லிட்டோம். சரி, ஒரே குறியீட்டு பயன்படுத்தி இங்கே வெவ்வேறு குறியீடுன்னு சொல்லிட்டோம். வேகம் அதிகமாக இருக்கும், இங்கே குறைவுன்னு சொல்லிட்டோம். இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஒரே அளவாக இருக்கும். வந்துட்டு இப்போ தெளிவுரை, அதாவது சோர்ஸ் டெக்ஸ்ட் அல்லது கிளியர் டெக்ஸ்ட் அல்லது நம்ம என்ன சோர்ஸ் டெக்ஸ்ட்னு சொன்னோம். ஸோ அது பண்ணுறது வந்துட்டு சைபர் டெக்ஸ்ட் அது ரெண்டு லென்த் ஒன்றா இருக்கும். இங்கே வேறு அதிகமாக இருக்கும். சைபர் டெக்ஸ்டோட லென்த் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டோம். இங்கே ரகசியத்தன்மை வழங்கணும்னு சொல்கிறோம். இங்கே அங்கீகாரம் மற்றும் மதிப்பிக்கப்படாத இடத்துல ரகசியம் மூணுமே வந்துட்டு வருதுன்னு சொல்கிறோம். இங்கே பயனர்களின் எண்ணிக்கையை பொறுத்து பயன்படுத்தப்படும் குறியீடுகளின் எண்ணிக்கை அது அடுக்குகளில் அதிகரிக்குதுன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தா பயனரின் எண்ணிக்கையை பொறுத்து பயன்படுத்தப்படும் குறியீடுகளின் எண்ணிக்கை நேர்கோட்டில் அதிகரிக்குது, வந்து கொஞ்சம் லீனியராக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மல்டிப்ளிகேஷனில் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே லீனியரில் போகும், அங்கே க்ரோத்தில் போகும், இங்கே லீனியரில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்துட்டு அடிஷனில் போகும். சரிங்களா. அப்போ பார்த்தோன்னா வந்து யூசர்ஸ்க்கு பொறுத்தவரைக்கும் இங்கே கம்மியாகும், இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா. சரி, எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு சின்ன டாபிக் தான். ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஓகேங்களா. ஸோ என்னன்னா செகண்டாக நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி பார்த்துறோம். ஸோ செகண்ட் பார்த்தோம்னா வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி. ஸோ ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா. ஸோ தி மெயின் ரோல் ஆஃப் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் இஸ் டு என்ஷூர் ஆத்தென்டிகேஷன் இன்டெகிரிட்டி அண்ட் நான் ரெப்யூட்டேஷன். ஸோ ஒரு செக்யூரிட்டி டெக்னாலஜி அப்படின்னா அது கண்டிப்பாக என்னென்னலாம் அதுக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா சர்டிஃபை பண்ணால் ஆத்தென்டிகேஷன் இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும், நான் ரெப்யூட்டேஷன் இருக்கணும். ஸோ ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வந்துட்டு அங்கீகாரம், இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை, நான் ரெப்யூட்டேஷன் அப்படின்னா அங்கீகாரத்தில் வந்து என்ன நமக்கு அக்ரிமெண்ட் வந்து என்ன மீளக்கூடாது. சரி, ஒன்று பண்ணுறோன்னா அது பண்ணணும், அவ்வளோதான். அது வந்து மீளக்கூடாது. இது மூணுமே இருக்கணும்னு சொல்கிறாங்க. திஸ் கேன் பி அச்சீவ்ட் த்ரூ தி டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா ரெண்டு ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜியில் பார்த்தோன்னா ரெண்டு இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஒன்று பார்த்தோன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர், இன்னொன்று டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இந்த டூயரோ உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்துட்டு இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேவா. அதை லிமிட் இதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படின்னா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் ஆல்சோ மீன்ஸ் பப்ளிக் கீ சர்டிஃபிகேட். ஓகேவா. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பப்ளிக் கீ சர்டிஃபிகேட். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஸ் an electronic document used to prove the ownership of public key. சரி, அப்போ என்னன்னா வந்துட்டு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சீக்கிரட்டாக என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணி நான் வைக்கிறேன், சேஃபாக வைக்கிறேன். அதை சேஃபாக வச்சது என்ன பண்ணால் ஒரு டாக்குமெண்ட்டாக மேக் பண்ணி, ஓகேவா, ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் ரெடி பண்ணி வந்துட்டு ரிசீவருக்கு கொடுக்குறதா என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட், ஒரு பப்ளிக் கீ யூஸ் பண்ணி கொடுக்குறது. சரியா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு கீ யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு சர்டிஃபிகேட்டை வந்துட்டு என்ன பண்ண உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகுது. சர்டிஃபிகேட் வந்துட்டு தட் மீன்ஸ் அந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. தி சர்டிஃபிகேட் இன்க்ளூட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி சென்டர்ஸ் ஐடென்டிட்டி, டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் பப்ளிக் கீ. ஸோ இந்த சர்டிஃபிகேட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சென்டரோட ஐடென்டிட்டி, யார் சென்ட் பண்ணாங்களோட அவரோட என்டைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அவருடைய சிக்னேச்சர் இருக்கும் அண்ட் பப்ளிக் கீ, இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் சிமிலர் டு தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸ் சச் அஸ் பாஸ்போர்ட் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்காங்க. ஒரு லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு. சரியா. ஸோ அதெல்லாம் பார்த்தா இப்போ ஏதாவது நம்ம வந்துட்டு இது இருக்க பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு ஆத்தரைசேஷன் சிக்னேச்சர்ஸ்லாம் இருக்கும். சரியா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் இஷ்யூட் பை ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ். யார் வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ். ஸோ அவங்க தான் ப்ரொவைட் பண்ணாங்க இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை. when someone requests a digital certificate, the authority verifies the identity of the requester and if the requester fulfills all requirements, the authority issues the it. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எனக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் எப்போ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். ஸோ கொடுங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் இல்லை கரெக்டாக வந்துட்டு கரெக்டானவங்க தான் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு வந்துட்டு தெளிவானதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்துட்டு அதை வந்துட்டு அத்தாரிட்டி சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துட்டு அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. when the sender uses a certificate to sign a document digitally, receiver can trust the digital signature. ஒரு சைன் பண்ணணும். சரியா. ஸோ சென்டர் என்ன பண்ணால் ஒரு சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆத்தரைசேஷன் சிக்னேச்சரை வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ரிசீவருக்கு வந்துட்டு போகும். பிகாஸ் டெஸ்ட் தி சிஏ ஹேஸ் டன் த பார்ட் வெரிஃபைங் தி சென்டர் ஐடென்டிட்டி. ஸோ சென்டரோட ஐடென்டிட்டி ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணாங்க. ஸோ இந்த சிக்னேச்சர் போட்டு நான் தான் கொடுக்குறேன்ட்டு அவங்க அத்தாரிட்டி கொடுத்தா மட்டும் தான் என்ன அவங்களுக்கு ரிசீவருக்கு அனுப்புவாங்க. சரியா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. இதை வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டு. ஓகேவா. ஸோ பார்த்தோன்னா காமன் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் சிஸ்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா வந்து
X.509 வந்து PGP. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா PGP பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ PGP அப்படின்னா Pretty Good Privacy அப்படின்னா அப்ரிவேஷன். ஸோ ஜிம்மர்மேன் ஓகேவா? ஜிம்மர்மேன் டெவலப்டு PGP இன் 1991. ஸோ வந்துட்டு ஜிம்மர்மேன் அவர் டெவலப் பண்ணதால வந்துட்டு PGP அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ எப்போனா 1991 வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கா, டெவலப் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் a decentralized encryption program that provides a cryptographic privacy and authentication for data communication. ஒரு டேட்டா வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணதுக்கு போது ஸோ ஒரு என்கிரிப்ஷன் ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க வந்துட்டு கிரிப்டோகிராஃபிக் வந்துட்டு டிசைன் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. PGP என்கிரிப்ஷன் யூசஸ் சீரியல் காம்பினேஷன் ஆஃப் ஹேஷிங், டேட்டா கம்ப்ரெஷன், சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி அண்ட் ஏசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி அண்ட் ஒர்க்ஸ் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் வெப் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு அல்காரிதம்ஸ்லாம் பேஸ் பண்ணி அந்த PGP வந்து என்ன பண்ணலாம் வந்துட்டு செக்யூரான கம்யூனிகேஷன் வந்துட்டு நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் கம்யூனிகேஷன் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வந்துட்டு X.509 சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தி X.509 சிஸ்டம் இஸ் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஸோ இது பார்த்தோன்னா வந்துட்டு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பார்த்தோன்னா அப்படின்னா விச் தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் தி கீ இஸ் கேரண்டீட் பை தி ஹைரார்கி ஆஃப் certification authorized formally certifying the key relationship with the identity of its owner. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ வந்துட்டு கீ யார் வந்துட்டு இந்த கீயை வந்துட்டு இது பண்ணாங்களோ, இந்த கீ யார் வந்துட்டு கிரியேட் பண்ணாங்களோ அவங்க வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணால் மட்டும் தான் என்ன வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ சென்னரோடைய ஐடென்டிட்டி எல்லாமே பண்ணிட்டு ப்ளஸ் அவங்க வந்துட்டு குடுன்னு சொன்னால் மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. டியூ டு இட்ஸ் கிளியர் responsibility is easy to implement the law. X.509 is currently worldwide accepted certification technology. ஸோ இது வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் அவங்க குடுன்னு சொன்னால் மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேஷனை. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்துட்டு வேர்ல்டு வைட் உலகளவில் ஏற்றுக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேஷன் டெக்னாலஜியாக இருக்குது. ஃபெமிலியராக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா X.509 இருக்காங்க. ஸோ டூயூனோ கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஆர் பீயிங் இஸ்யூடு பை லைசன்ஸ் சர்டிஃபிகேட் யார் இஸ்யூ பண்ணாங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு CA, NIC, சேஃப் ஸ்கிரிப்ட், TCS, MTNL, முத்ரா ஆர் சம் ஆஃப் தி ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துருக்கு யார் அப்படின்னா வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னா அத்தாரிட்டி, சர்டிஃபைங் அத்தாரிட்டி. ஸோ அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க வந்துட்டு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டு. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நம்ம தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே புரியும். ஸோ எண்முறை சான்றிதழ்னு சொல்லுவோம். ஒரு எண்முறை சான்றிதழ் பொது குறியீட்டு சான்றிதழ் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுனா என்னென்னா ஒருவரது பொது குறியீட்டின் உரிமையை நிரூபிக்க பயன்படுத்தப்படும் ஒரு மின்னணு ஆவணம், அதை எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சான்றிதழ் அனுப்புநரின் அடையாளம் பற்றிய தகவல்கள், அனுப்புநரின் எண்முறை கையொப்பம் மற்றும் அவரது பொது குறியீட்டு போன்ற தகவல்கள் அடங்கியிருக்கும். கடவுச்சீட்டு மற்றும் ஓட்டுநர் உரிமை போன்ற அடையாள அட்டைகளை பயன்பட போன்ற எண்முறை சான்றிதழ் பயன்படம் உள்ளது. எண்முறை சான்றிதழ் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு அதிகாரிகளால் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ் வழங்கப்படுகிறது. ஒருவர் எண்முறை சான்றிதழ் கோருகையில் சான்றளிப்பு அதிகார விண்ணப்பதாரின் அடையாளத்தை சரிபார்ப்பார். மேலும் விண்ணப்பதாரர் கெட்டாதான் கேட்குறாங்கன்னு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. மேலும் விண்ணப்பதாரர் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே சான்றளிப்பு அலுவலர் அவரின் எண்முறை சான்றிதழை வழங்குவார். ஒரு மின்னணு ஆவணத்தில் கையொப்பமிட்ட அனுப்புனர் எண்முறை சான்றிதழை பயன்படுத்துகையில் பெறுநர் அந்த எண்முறை கையொப்பத்தை நம்ப முடியும். ஏனெனில் அவர் சான்றளிப்பு அதிகாரியானவர் CA அனுப்புநரின் அடையாளத்தை சார்ந்திருப்பவர் என்று நம்புகிறார். ஸோ வந்துட்டு CA அவங்க கொடுத்தாதான் மட்டும் என்ன பண்ணி இவர் வந்து அனுப்ப முடியும்னா அவங்க வந்து CA கொடுக்கல வந்து அனுப்ப முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. சில பார்த்தோன்னா பிரபலமாக பயன்படுத்த பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. PGP ஒன்று X.509. சில பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்துட்டு அது வந்து விளக்கமாக தமிழ் மீடியத்தில் பார்த்தோன்னா அது விளக்கமாக அதை கொடுக்கல. சரியா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஃபேமஸாக யூஸ் பண்ணது மட்டும் என்னென்னா Pretty Good Privacy மற்றும் X.509 ஆகியவை புகழ்பெற்ற எண்முறை சான்றிதழ் வகைகள் ஆகும். அதை மட்டும் கொடுத்துட்டாங்க. சரியா? இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு தமிழ் மீடியத்தில் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தோன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இந்த ஒரு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னா என்னன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் ஏ மெக்கானிசம் தட் இஸ் யூஸ்டு டு வெரிஃபை தட் பர்டிகுலர் டிஜிட்டல் டாக்குமெண்ட் மெசேஜ் ஆர் டிரான்சாக்ஷன் இஸ் ஆத்தென்டிக். ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணுறது. சரியா? ஸோ டாக்குமெண்ட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணுறது. சரியா? ஸோ சேஃபாக அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுறது. டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து வெரிஃபிகேஷன் சைடில் யூஸ் பண்ணுறது. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் receiver the guarantee that the message was actually generated by the sender. ஸோ இது பார்த்தீங்கன்னா அது வந்து சென்டர் சைடு வெரிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா ரிசீவர் சைடு. ஸோ ரிசீவர் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அவங்ககிட்ட தான் கரெக்டாக வந்திருக்கான்ட்டு ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி அந்த சிக்னேச்சர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பார் கோட் இருக்குது சிக்னேச்சர் நம்ம வெரிஃபை பண்ணி ஒரு டூப்ளிகேட்டாக ஒரிஜினல் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ண மட்டும் தான் என்னன்னா வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். இன்ஃபர்மேஷன் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் தி சைனர் அண்ட் ஹேஸ் நாட் பீன் அல்டர்ட் பை கிராக்கர் இன் தி மீடியா. ஸோ இடையில எங்கிட்ட மட்டும் வரும்போது இடையில யாரும் கிராக்கர் வந்து ஹேக்கர்ஸ் யாரும் வந்துட்டு அட்டாக் பண்ணாமல் கிராக்கரை வந்துட்டு அதை உடைக்கிறது. சரியா? அந்த மாதிரி யார்ட்டையும் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் கேன் ப்ரொவைட் ஆடட் அசூரன்சஸ் ஆஃப் எவிடன்ஸ் டு தி ஒரிஜின் ஐடென்டிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ் as well as அக்னாலஜிங் தி கன்ஸ்டன்ட் ஆஃப் தி சென்டர். ஸோ சென்டர்ட்டு வர ஒவ்வொரு வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் நம்ம என்ன பண்ணலாம் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் யூஸ் ஸ்டாண்டர்ட் வேர்ல்டு வைட் அக்செப்டட் ஃபார்மேட் கால் பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறதுனா டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுற ஃபார்மேட் என்ன அப்படின்னு வந்துட்டு PKI அதாவது பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ப்ரொவைட் தி ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ்.
documents. In many countries, digital signatures have the same legal significance as traditional forms of signed documents. So digital signatures are widely used for avoiding forging or tampering of important documents such as financial documents or credit card data. So இந்த மாதிரி இந்த financial document இருக்கட்டும், இந்த credit card data இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா இந்த authorized sign வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம என்ன டூப்ளிகேட்டாக வச்சுனாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம மார்க் ஷீட்டே இருக்குது சரியா. ஸோ கவர்மெண்ட் வந்து மார்க் என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம 10th மார்க் ஷீட் இருக்கட்டும் 12th எதுவாக இருந்தாலும் ஒரு காலேஜ் மார்க் ஷீட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சில அதில் சிக்னேச்சர் இருக்கும். ஸோ அதை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மார்க் ஷீட் வந்துட்டு ஒரிஜினல் டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் கிரெடிட் கார்டு டேட்டா ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம என்னென்னா வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இதனுடைய யூசெட் இதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அது மாதிரி பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ரெண்டு இடையில வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் இது வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி இந்த இயர் உங்களுக்கு முன்னாடி சரி சீனியர் வந்துட்டு அவங்களுக்கு கேட்ட கொஸ்டின் சரியா. டிஜிட்டல் சிக்னேச்சர் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. இந்த 5 மார்க் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். எல்லா பாயிண்ட்ஸையும் கண்டிப்பாக எழுதணும் சரிங்களா. ஸோ பாருங்கள் a digital signature is a mechanism that is used to verify that a particular document digital document message or transaction is authentic. அதாவது ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட் அல்லது ஒரு மெசேஜ் டிரான்சாக்ஷன் அதாவது சென்டர் வந்துருச்சு. ஸோ ரிசீவர் சைடு வெரிஃபிகேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ஃபைல் விச் ஆஃபீஸியலி அப்ரூவ்ஸ் தி ரிலேஷன் பிட்வீன் தி ஹோல்டர் ஆஃப் தி சர்டிஃபிகேட் அடைய பர்டிகுலர் பப்ளிக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது என்னோட சைடில் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா கரெக்டாக உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதில் எப்படிலாம் நான் வந்துட்டு சேஃப்டியாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்னோட சைடில் பண்ணுறது டிஜிட்டல் சர்டிஃபிகேட். டிஜிட்டல் சிக்னேச்சர்னா நான் சென்ட் ஆயிடு சைடு. ஸோ ரிசீவர் சைடு ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கா அவங்க கரெக்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்களா எல்லாத்தையும் பார்க்குறது டிஜிட்டல் சிக்னேச்சர். புரியுதாப்பா. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் ஆர் யூஸ்டு டு வெரிஃபை தி ட்ரஸ்ட் வர்த்தினஸ் ஆஃப் தி டேட்டா பீங் சென்ட். ஸோ டேட்டா சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாக வந்துட்டு கரெக்டாக தான் பண்ணுறோமாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணுறது. டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் யூஸ்டு டு வெரிஃபை தி ட்ரஸ்ட் வர்த்தினஸ் ஆஃப் சென்டர். இந்த பக்கம் இங்கே வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிசீவர் சைடு, டிஜிட்டல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் சைடு. ஓகேவா. அதான் அவங்க சொல்கிறாங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் டு என்ஷூர் தட் டேட்டா ரிமைன் செக்யூர் ஃப்ரம் ஏ பாயிண்ட் இட் வாஸ் இஷ்யூ அண்ட் இட் வாஸ் நாட் மாடிஃபைட் பை தேர்ட் பார்ட்டி. ஸோ தேர்ட் பார்ட்டி வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியாது. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் பை டிஜிட்டல் சிக்னேச்சர் இன் என்டிட்டி இட் ப்ரொவைட்ஸ் ஆத்தென்டிகேஷன் ஆன் ரெபியூட்டேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி. இட் ப்ரொவைட்ஸ் ஆத்தென்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் கிரியேட்டட் யூசிங் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட் அதாவது DSSன்னு சொல்கிறாங்க. அண்ட் SHA-1 or SHA-2 algorithm for encrypting and decrypting the encrypt பண்ணுறது SHA-1 decrypt பண்ணுறது SHA-2 சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஒர்க்ஸ் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி பப்ளிக் கிரிப்டோகிராஃபி ஸ்டாண்டர்ட்ஸ் PKCSA. இட் கிரியேட்ஸ் சர்டிஃபிகேட் இன் தி X.509 ஆர் PGP ஃபார்மேட்னு சொல்கிறாங்க. தி டாக்குமெண்ட் இஸ் என்கிரிப்டட் அட் தி சென்டிங் எண்ட் அண்ட் டிகிரிப்டட் அட் தி ரிசீவிங் அண்ட் யூசிங் தி asymmetric keys. ஸோ asymmetric keysனால் டிஃப்ரெண்ட் கீஸ் நம்ம பப்ளிக் கீஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா வந்துட்டு சென்டர்ஸில் ஒரு கீ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ரிசீவர்ஸில் ஒரு கீ யூஸ் பண்ணினா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கன்சிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஓனர் நேம் தி பப்ளிக் எக்ஸ்பிளேஷன் டேட் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி நேம் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி ஆஃப் டிஜிட்டல் சிக்னேச்சர் எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணலாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ வந்துட்டு சிஏ வந்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரொவைட் பண்ண வாட்டி அந்த சர்டிஃபிகேட்ஸில் பார்த்தோன்னா யார் சென்ட் பண்ணாங்க நேமு அட்ரஸ் ஃபுல் என்டையர் ப்ரொஃபைலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வெரிஃபை பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துட்டு உங்களுக்கு அதோடைய ப்ரீஃபான இன்ஃபர்மேஷன். ஓகேவா. ப்ரீஃபான உங்களுக்கு கான்செப்ட் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துட்டோம். ஓகேவா. புரிஞ்சுதாப்பா. ஸோ பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு என்னென்னா தமிழ் நம்ம வந்துட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் சொல்லிடலாம். எண்முறை கையொப்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட மின்னணு ஆவணம் செய்தி அல்லது பரிவர்த்தனை நம்பகமானதா என சரிபார்க்க பயன்படும் ஒரு அமைப்பு ஆகும். இது ஒரு பெறுநருக்கு தகவல் குறிப்பிட்ட அனுப்புநரால் தான் உருவாக்கப்பட்டது என்பதற்கான உத்தரவாதம் அளிக்கிறது. மேலும் இந்த தகவல் கையொப்பம் இருப்பவரிடம் தான் தோன்றியதாகவும் நடுவில் உள்ள ஒருவர் கிராக்கர் மூலம் மாற்றம் செய்யப்படலை என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. யார்ட்டையும் வந்து இடையில போது மிஸ்யூஸ் ஆகல கரெக்டாக நமக்கு தான் வருதுன்னு சொல்லலாம். நெறிமுறை கையொப்பங்கள் அதிக அளவு பாதுகாப்பு மற்றும் உலகளவிலான ஏற்பு ஆகியவற்றை வழங்குவதற்காக பொது குறியீடு உள்ளக்கடமை பயன்படுது. PKI வந்து யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தா டிஜிட்டல் சிக்னேச்சரில் பார்த்தோன்னா PKI. ஓகேவா. அதெல்லாம் ஞாபகமாக மறக்காமல் வச்சுருக்கணும். டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா CA சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் எண்முறை கையொப்பம் ஆனது பாரம்பரிய வடிவங்களான கையெழுத்திடப்பட்ட ஆவணங்களில் அதே சட்ட முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. நிதி ஆவணங்கள் அல்லது கடன் அட்டை தகவல்படுற முக்கிய ஆவணங்கள் மோசடி அல்லது தகவல் சிதைப்பை தவிர்ப்பதற்காக இருமுறை. அப்போ எங்கெங்கெல்லாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு இதில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வந்துட்டு நிதி அதாவது நம்ம ஏதாவது வந்துட்டு அமௌண்ட் இது கொடுக்குறோம் இல்லையா அந்த அமௌண்ட் டாக்குமெண்ட்ஸ் சரியா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேஃபாக இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சொல்கிறாங்க. நம்ம வேறுபாடு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ வேறுபாடு வந்துட்டு நம்ம தமிழே தான் நம்ம அங்கேயே சொல்லியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா வந்துட்டு டூ யூ நோ ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்யூரிட்டி டோக்கன் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில்
கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. செக்யூரிட்டி டோக்கன் இஸ் a hardware component that are used to identify that authenticate users. ஸோ இப்போ அதாவது பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும், சரியா? ஸோ அதை நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்து அது யூஸ் பண்ணாங்களா, அந்த டேட்டா யூஸ் பண்ணாங்களான்னு என்ன பண்ணால் அவங்க காட்டி கொடுத்துரும். எதை மிஸ்யூஸ் பண்ண அந்த அதில் பார்த்தோன்னா வந்துட்டு அதாவது ஹேக்கர்ஸ் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு எனக்கு காட்டி கொடுத்துரும், சரியா? ஸோ அது ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட் தான். அது எதுக்காக வந்துட்டு ஆத்தென்டிகேட் யூஸ், அது கரெக்டான யூஸாக தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதான் என்ன வந்துட்டு உங்களுக்கு கான்செப்ட். செக்யூரிட்டி டோக்கன்னா தமிழில் பாதுகாப்பு அடையாளம் என்பது பயனர்களை அடையாளம் கண்டு அங்கீகரிக்க பயன்படும் மறுபடியும் கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறாங்களா, கொடுக்குறாங்களா, வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ போதும், இன்னையோட வந்து இந்த கிளாஸ் வந்துட்டு இந்த கான்செப்ட் போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? கிளாஸ் வந்துட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு கிளாஸில் எல்லாம் லிசன் பண்ணிட்டு நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். நோட்ஸை சென்ட் பண்ணால் டிலே பண்ண விட நிறைய பேர் நோட்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணாமல் தான் இருக்கிறேன். ஸோ அது ஆப்ஷனில் தான் உங்களுக்கு நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ தெளிவாக நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு ஏதாவது கிளாஸஸ் புரியல போது தமிழ் மீடியம் பட் இங்கிலீஷ் மீடியம் புரியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம், சரியா? ஸோ வந்துட்டு தெளிவாக லிசன் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் வந்துட்டு இந்த லெசன் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், சரியா? ஸோ இது வரைக்கும் கிளாஸ் லெசன் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.